பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாரெல்லாம் பாரம் துக்கத்தோடு இருக்கிறீங்க, வருத்தத்தோடு இருக்கீங்க? எல்லோருக்கும் பூமியில் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பாரம் இருக்கும், வருத்தம் இருக்குங்க. இல்லாத இருக்க மாட்டாங்க. சிறு சிறு பாரமாக இருக்கும், சின்ன சின்ன வருத்தமாக இருக்கும். ஏதோ மகன் எதாவது சொல்லிட்டு இருப்பான், தகப்பை எதனா திட்டிருப்பாங்க, ஏதோதுக்கு ஒரு பாரம் இருக்குங்க. எல்லாருக்கும் பாரம் இல்லாத இருக்காது. பாரம் இல்லாத மனுஷன் இருக்க மாட்டாங்க, வருத்தம் இல்லாத மனுஷன் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அந்த வருத்தம் பாரம் உள்ளவங்களுக்கு தான் இந்த நாளில் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இனிமேல் சுமக்காதீங்க. நான் உங்களுக்காக அந்த பாரத்தை சுமக்க வந்திருக்கிறேன். அந்த வார்த்தை மூலிமா பேசி கொண்டிருக்கிறேன். பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சுருங்க, நீங்கள் சுமக்க தேவையில்லை. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறேன், ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அந்த பாரத்திலேருந்து ஒரு சமாதானம், அந்த வருத்தத்திலேருந்து ஒரு விடுதலை நான் கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. அந்த வார்த்தை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை அருளை செய்ய வந்திருக்கிறார். வருத்தத்தை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. அந்நியர்கள்கிட்ட போய் நீங்கள் வருத்தத்தையும் பாரத்தையும் தெரிவிக்காதீங்க. அவங்க தெரிவிச்சுட்டா அவங்க ஏகலமாக பேசுவாங்க. நம்ம மனசுக்குள்ளும் ஆண்டவருடைய மனசுக்கும் ஒத்து போகிற மாதிரி பேசும்போது ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் இயேசு அறிவாருங்க. உடனடியாக விடுதலை கிடைக்குங்க. பயப்படாதீங்க. உங்கள் பாரங்கள், உங்கள் துக்கங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு சமாதானத்தை நடத்தி வழி நடத்துவாராங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சமூக தகப்பனே, இந்த நாளிலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னீரப்பா. நாங்கள் வருத்தத்தோடு எல்லோரும் இருக்கிறோம் ஐயா. உலகத்தில் உண்டான எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் உண்டு. ஆனால் இந்த வார்த்தை கேட்ட மாதத்தில் நாங்கள் வருத்தங்களை உங்கள் மேலே வச்சுட்டோம்பா. நீங்கள் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன பாரம், என்னென்ன வருத்தம் இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீ ஆறுதல் படுத்த முடியாது, சமாதானம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் தேவனை கிரிய செய்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.